தலித் தலைவர்களோடு அவருக்கு இருந்த மிக முக்கியமான பயணம் டாக்டர் சேப்பன் அவர்களோட பயணம் தான். அவரோட தான் கொஞ்சம் வீரியமா களப்பணி ஆற்றியிருக்கிறார். டாக்டர் சேப்பன் அவர்கள் வந்து இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவரா இருந்தவர். டாக்டர் சேப்பன் அவர்கள் சாதி ஒழிப்பு இஸ்லாம் தீர்வு அப்படின்னு சொல்லி நிறைய மேடைகள்ல பேசியிருக்கிறார். சாதி ஒழிப்புக்கு இஸ்லாம் தான் தீர்வு அப்படின்னு நிறைய மேடைகள்ல பேசியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அவருடைய புத்தகத்தையும் படிங்க. அதை ஆதரிச்சு பழனி பாபாவும் பேசியிருக்கிறார். பழனி பாபாவும் டாக்டர் சேப்பன் அவர்களும் நிறைய கூட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கலந்துகிட்ட ஒரு கூட்டத்துல இந்து மதத்தை கடுமையா வந்து கண்டிச்சு பேசுறாங்க. வர்ணாசிரமத்தை, இந்து மதத்தை, ஜாதியை கடுமையா கண்டிச்சு பேசுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சங்கராச்சாரியார் தான், இந்து மத தலைவர் தான் அப்படின்னு டாக்டர் சேப்பன் பேசுறாரு. அதே போல பழனி பாபா அவர்களும் பேசுறாங்க. இவங்க பேசினதை அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள் திருச்சி புரட்டா எழுதிட்டாங்க. உண்மைக்கு புறம்பா எழுதிட்டாங்க. இவங்க பேசினதுக்கு மாறா எழுதிட்டாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா, சங்கராச்சாரியாரை கொலை செய்வதற்கு சேப்பனும் பழனி பாபாவும் திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு பத்திரிகையில போடுறாங்க. இந்த செய்தியை படிச்ச இந்து முன்னணிக்காரங்க, பிஜேபி காரங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க அன்னைக்கு வாஜ்பாய் கிட்ட, அத்வானி கிட்ட சொல்லி, முரளி மனோகர் ஜோஷி கிட்ட சொல்லி, அன்னைக்கு பிஜேபி கூட நல்ல உறவுல இருந்தாங்க. அன்னைக்கும் இருக்காங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு பிஜேபி கூட நல்ல உறவுல இருந்த திரு கருணாநிதியிடம் இந்துத்துவ ஆட்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. சங்கராச்சாரியாரை கொலை பண்ற அளவுக்கு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் போது, பழனி பாபாவுக்கு மேல ஏற்கனவே ஒரு காழ்ப்புணர்ச்சி திரு கருணாநிதி அவர்களுக்கு இருந்திருக்கு. அப்ப என்ன ஏதுன்னு எதையும் விசாரிக்காம, இவங்க சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு எதையும் யோசிக்காம டாக்டர் சேப்பன் அவர்களையும் திருப்பூர்ல இருந்த பழனி பாபா அவர்களையும் கைது செய்தது அன்றைய திரு கருணாநிதி அரசு. அன்னைக்கு பிஜேபி காரங்க சொல்றாங்கன்றதுக்காக, ஆர்எஸ்எஸ் காரங்க சொன்னாங்கன்றதுக்காக, இந்து முன்னணிகளினுடைய அழுத்தத்தினால திரு கருணாநிதி காழ்ப்புணர்வோட அன்னைக்கு இந்த 2 தலைவர்களையும் கைது பண்ணியிருக்கிறார். அதுதான் உண்மை. அப்ப இதையெல்லாம் தாண்டிதான் பழனி பாபா பல வழக்குகள்ல இருந்து வெளியே வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இவ்வளவு வழக்குகள் ஒரு மனிதனால மீண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மதிநுட்பத்தோடு, ஒரு அரசியல் அறிவோடு இருக்கிற பழனி பாபா ஓட்டு அரசியல்ல திரு கருணாநிதியை, திரு எம்ஜிஆரை நம்பி, கடைசியா மருத்துவர் ராமதாஸையும் நம்பி நாம ஏமாந்துட்டோம்